ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போலாம் வந்து அதிகப்படியான ஒரு பேச்சே வந்து பார்த்தீங்கன்னா 2Kவா 90ஸா 80ஸா இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. நீ 2K கிட்டா, நான் 2K கிட்டா, நீ 90s கிட்டு, நீ வந்து 2K இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய கான்வர்சேஷன், ஸோ நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதை பத்தி போய்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தாலே கண்டிப்பா அன்டவுட்டடா வந்து நம்ம சொல்லலாம் 90s 80s டைமிங் தான் ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே உடனுக்குடனே நம்ம காதுக்கு வந்துடுது. ஆனா அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமும் உடனே வந்து நம்ம காதுக்கு வராது. பெரிய அளவுல தவறுகள் நடக்காம இருந்தது. இப்ப ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இதுக்கு காரணம் மெயினா சோசியல் மீடியாவும் ஒண்ணு. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கெட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா சோசியல் மீடியாவுமே ஒரு ரீசன் தான். ஸோ அந்த காலகட்டத்தில் அது இல்லாததால எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பேசி பழகி அப்படிதான் வந்து லைஃப்பை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ நான் இப்போ டைரக்டா விஷயத்துக்கே வரேன். எதுக்கு அந்த காலம் இந்த காலம்னு வந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறைய ஆட்ஸ் டிவியில வந்துகிட்டே இருக்கு. பட் எதுவுமே வந்து நம்ம மைண்ட்ல இருக்காது. நம்ம பார்ப்போம், ஆடையே மாத்திட்டு போயிடுவோம். ஸோ அந்த ஆடு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அந்த படமோ அந்த சீரியலும் நம்ம அதை வந்து பார்ப்போம். ஸோ யூடியூப்ல பார்த்தா கூட அந்த ஆட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். எந்த ஒரு ஆடுமே பெருசா இப்போ நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிறது இல்லை. நம்ம மைண்டுக்குள்ள மட்டும் கிடையாது, நம்ம குழந்தைங்களோட மைண்டுக்குள்ள கூட இருக்கிறது கிடையாது. ஏன்னா குழந்தைங்களும் யாரும் ஆடெல்லாம் விரும்பி பார்க்கறது இல்லை. ஆனா 90s டைமிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடு பார்க்கறதுக்காகவே நிறைய குழந்தைகள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமிங்ல நாமுமே குழந்தைங்க மாதிரி அந்த ஆட்ஸை பார்த்துட்டு இருப்போம். சீரியல் பார்க்குறோமோ இல்லையோ, படம் பார்க்குறோமோ இல்லையோ, ஸோ அதுக்கு நடுவில் போடக்கூடிய அந்த கலர்ஃபுல்லான அந்த சூப்பரான ஆடை வந்து நம்ம பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆடை பத்திலாம் பேசும்போது நமக்கே ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும். ஸோ இது 90ஸ்ல வந்து சாக்லேட்டு, 90ஸ்ல வந்து ஆடு, 90ஸ்ல வந்து மியூசிக் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய நினைவுகள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் நான் வந்துட்டு உங்களுக்கு 90ஸ்ல வந்த பெஸ்டான ஆட் என்னென்ன அப்படின்றத வந்து உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே அந்த பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பயங்கர ட்ரெண்டிங்கா போனது வந்து வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் வரும். ஸோ அதை வந்து பாடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சினிமாவில் ஒரு பாட்டை பாடுறோமோ இல்லையோ, வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னு சொல்லி நிர்மா அப்படின்ற மாதிரி அது வந்து முடியும். சூப்பராக இருக்கும் அந்த ஆடு. ஸோ அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு ஆடே நம்மளோட மனசில் நிற்குது அப்படின்னா அப்போ அந்த காலகட்டத்தில் படங்களாக இருக்கட்டும், டைலாகாக இருக்கட்டும், இன்னும் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு உச்சக்கட்ட நடிகராகவும் உச்சக்கட்ட புகழ் அரசியல்வாதியா வலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய விஜய். ஸோ அப்போ 90s டைமிங்ல நிறைய ஆட் பண்ணியிருக்காரு. அதுல பெஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்றது வந்து கோகோ கோலா ஆடு தான். ஸோ கோக் குடிடா, ரேப் பண்ணிடா, கானாவிலே கலா கலா, அந்த மாதிரி வந்து செம்மையா இருக்கும் அவரோட ஆடு. அதில் ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடுவார் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஆடு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் வேற, அன்னைக்கு இருந்த விஜய் வேற. ஸோ இந்த விஜய் தான் மக்கள் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த லவ் விட முடியாம தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஆடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டு குண்டு குலாப் ஜாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆச்சி குலாப் ஜாம் தான் பயங்கர ஃபேமஸாக இருக்கும். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இன்னைக்கு வரைக்கும் வந்து தீபாவளி டைமிங்கில் அந்த ஆஃபர் போட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த குலாப் ஜாம் ஆட் அப்படின்னு பார்க்குறப்போ அப்போ வந்தது தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணிலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதோட பேசிக் அப்படின்னு பார்க்குறப்ப குண்டு குண்டு குலாப் ஜாம் இப்படி தான் வந்து வரும். ஸோ நிறைய கிட்ஸை வச்சு அந்த ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர குண்டு குண்டா இருப்பாங்க. அதுதான் அதில் வந்து ஹைலைட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆடை பற்றிலாம் பேசும்போது நமக்கே தெரியாமல் ஒரு எனர்ஜி, ஒரு ஹாப்பினஸ் வருது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நான் வந்து இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஆடு. நிஜாம் பாக்கு, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சுவைக்கலாம் நிஜாம் பாக்கு அப்படின்னு வந்து வரும். ஸோ அதில் வந்து ஃபேஸ் மாறி மாறி வரும். அதெல்லாம் வந்து பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த பாக்கை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸை வந்து மாற்றி மாற்றி காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடு, அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிஜாம் பாக்கு அப்படின்றது. ஸோ இப்போ வந்து அந்த பாக்கெல்லாம் இருக்கா இல்லையானே தெரியல. அந்த டேஸ்டெல்லாம் இப்போ கொடுக்குறாங்களா இல்லையானே தெரியல. இப்போ பாக்குமே எல்லாமே மாறிடுச்சு. ஸோ எதுவுமே வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி இப்போ இருக்கிறது இல்லைன்றதுக்காக தான் அந்த பழைய நினைவுகளை இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்தை விட இன்னும் சூப்பரான ஒரு ஆடை வந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். என்ன அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர். கிரிக்கெட்ல வந்து தலையா இருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர், எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலா இருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் அப்போ நிறைய ஆட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னா பூஸ்ட் ஆடு தான். அப்பெல்லாம் வந்து காம்ப்ளான், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதோட டேஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இப்போ அந்த டேஸ்ட் எல்லாம் கூட மாத்திட்டாங்க. காம்ப்ளான் அந்த பழைய டேஸ்ட்ல வரதே கிடையாது. பூஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமா இருக்கிறதே கிடையாது. அதிகமா யாரும் அதை வந்து யூஸ் பண்றதே இல்லை. அந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து ஓரம் கட்டின மாதிரி ஆயிடுச்சு.
பட் சச்சின் டெண்டுல்கர்லாம் வந்து அப்போ பூஸ்டுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். அந்த டைலாக அந்த காலகட்டத்தில் இருந்த கிட்ஸ் வந்து முணுமுணுக்காம இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக எல்லா கிட்ஸுமே அந்த டைலாக வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஜாலியாக விளையாடும் போதெல்லாம் அதை பற்றி பேசுவாங்க. கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. பூஸ்ட் குடிக்கும் போதெல்லாம் பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்து ஃபைனலா நம்ம பார்க்க போறது ஹார்லிக்ஸ் விளம்பரம். பூஸ்ட பத்தி என்ன சொன்னோம்னா அதே தான் ஹார்லிக்ஸ். இப்போ வந்து டாப் ஹீரோயினா இருக்கக்கூடிய த்ரிஷா வந்துட்டு அப்போ ஃபர்ஸ்ட் ஆட்ல தான் உள்ள வந்தாங்க. அவங்களுக்கு ஹீரோயினா ஆகணும்ன்ற ஒரு ட்ரீமே கிடையாது. மாடலிங் ஆட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து தான் அவங்க ஹீரோயினா வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ த்ரிஷா வந்து ஹார்லிக்ஸ்க்கு ஒரு ஆட் பண்ணியிருப்பாங்க. மண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய கூப்பிடுவாங்க. உடனே அந்த குழந்தை வந்து ஹார்லிக்ஸை குடிக்கும். பிஸி பாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஹார்லிக்ஸ் ஆட் வந்து பயங்கரமாக பேசப்பட்டது. அப்போவே அவங்க ஒரு அம்மா கேரக்டரில் வந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் பயங்கர யங்காக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் எப்பவுமே மறக்கவே முடியாது. இதே மாதிரி உங்களுக்கு 90s டைமில் வந்த ஆட் ஏதாவது மறக்க முடியாமல் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னதான் வந்து உலகம் டிஜிட்டல் மயமாகி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக நம்ம என்னென்னவோ பண்ணாலும் எங்கெங்கேயோ போனாலும் இந்த மாதிரி பழைய நினைவுகளை பற்றி பேசும்போது அதுல வர ஒரு எனர்ஜி, அதுல வர ஒரு ஹாப்பினஸ் வேறதான். சோ இதே மாதிரி உங்களுக்கு 90s டைம்ல வந்த ஆட்ஸ் ஏதாவது பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதையும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.